யாழ்ப்பாணத்தில் சட்டவிரோதமான மணல் அகழ்வு களத்திற்கு இறங்கிய எம்பி. சர்வதேச சிறுவர் தினத்தை கருப்பு பட்டி அணிந்து எதிர்த்த சிறுவர்கள். போதைப்பொருள் கடத்தல்காரர்களுடன் விருந்து மஹிந்தவுக்கு விரித்த வலையில் சிக்கிய ஜேவிபி. கிளிநொச்சியில் கடையொன்றின் மீது தாக்குதல். பிள்ளையானை அடுத்து சிக்கப்போகும் இராணுவ அதிகாரிகள். சர்வதேச நாணய நிதியத்திடம் சஜித் விடுத்துள்ள கோரிக்கை. சர்வதேசத்தினால் ஈழத் தமிழர்களுக்கு அதிர்ச்சி வைத்தியம். போதைப்பொருள் குற்றச்சாட்டில் சிக்கிய அரசாங்க தரப்பு. அரசாங்கத்துக்குள்ளே ஓரின சேர்க்கையாளர்கள் அர்ச்சுனாவின் பகிரங்க குற்றச்சாட்டு. வலுக்கும் தாஜிதீன் விவகாரம். நாவலின் சந்தேகத்துக்கிடமான ஆர்வம். தொடர்பென விரிவான செய்திகள். யாழில் சட்டவிரோதமாக மண்ணகழ்வு இடம்பெறும் இடங்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் நேரடி விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். யாழ் வடமராட்சி கிழக்கு பிரதேச பகுதியில் தற்போது சட்டவிரோதமாக மண் விநியோகம் அதிகளவு இடம்பெற்று வருகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக பல முறைப்பாடுகள் மருதங்கணி காவல்துறைக்கு கிடைக்கப்பெற்றும் அது தொடர்பில் எந்தவிதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்படாத சூழல் தொடர்ந்துள்ளது. இந்த நிலையில் நேற்றைய தினம் வீடமைப்பு அதிகார சபையால் வழங்கப்பட்ட வீடுகள் கையளிப்பு நிகழ்வுக்கு வருகை தந்த இளங்குமரன் ஊடகவியலாளரான லிண்டன் என்பவரின் வேண்டுகோளுக்கிணங்க உடனடியாக சட்டவிரோதமாக மண் விநியோகம் செய்யப்படும் இடங்களுக்கு விஜயம் மேற்கொண்டார். அங்கு சென்று மண் நகழ்வு செய்யும் பிரதேசங்களை பார்வையிட்டு சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபட்டு வரும் நபர்கள் தொடர்பில் தகவல்களை திரட்டிச் சென்றுள்ளார். சர்வதேச சிறுவர் தினத்தை முன்னிட்டு அம்பாறை மாவட்ட சிறுவர்கள் தலையில் கருப்பு பட்டி அணிந்து தீபம் ஏற்றி தமது எதிர்ப்பை வெளியிட்டனர். இந்த நிகழ்வு புதன்கிழமை மாலை அம்பாறை மாவட்டம் திருக்கோயில் தம்பிலுவில் மத்திய சந்தையின் முன்னால் இடம்பெற்றது. கிழக்கில் அம்பாறை மாவட்டம் திருக்கோயில் தம்பிலுவில் மத்திய சந்தை முன்பாக கடந்த சனிக்கிழமை அன்று ஆரம்பித்த நீதிக்கான சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டம் புதன்கிழமை மாலை 5வது நாளை நிறைவடைந்தது. இதன்போது அதே இடத்தில் சிறுவர்கள் ஒன்று கூடி சிறுவர் தினத்தை முன்னிட்டு சில ஊர்வலத்துடன் தலையில் கருப்பு பட்டி அணிந்து கரிநாளாக அனுஷ்டித்து தீப்பந்தம் ஏந்தி எதிர்ப்பை வெளியிட்டனர். இதன்போது கடந்த காலங்களில் காணாமல் சென்ற சிறுவர்களின் நிலைமை தொடர்பில் பல்வேறு கோஷங்கள் எழுப்பப்பட்டு குறித்த போராட்டத்தில் சிறுவர்கள் இணைந்து கொண்டனர். தென்பகுதியில் அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்ட பெருந்தகை போதைப் பொருட்கள் கடத்தலில் தொடர்புடையவர் என்று கூறப்படும் சனத் வீரசிங்க ஜேவிபியுடைய முக்கிய உறுப்பினர் ஆவார் என முன்னாள் அமைச்சர் பிமல் வீரவன்ச குறிப்பிட்டார். குறிப்பாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைமை அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அண்மையில் பிடிக்கப்பட்ட போதைப் பொருட்கள் அனைத்துமே இந்த அரசாங்கத்தின் காலத்தில் கொண்டுவரப்பட்டது என்று நாம் தொடர்ச்சியாக கூறி வந்தோம். கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலின் இறுதிக் கூட்டம் நிறைவடைந்த பின்னர் ஜனாதிபதி முதல் அனைவரும் சனத் வீரசிங் என்று அழைக்கப்படும் புவக் தண்டாவே சனாவின் வீட்டில் இரவு பூசணத்தை எடுத்தனர். இவ்வாறு பிமல் வீரவன்ச குறிப்பிட்டுள்ளார். கிளிநொச்சி ஆனையிரவு தட்டுவன்கொட்டி சந்தி பகுதியில் உள்ள பெட்டிக்கடை மீது நேற்று வன்முறை கும்பல் ஒன்று தாக்குதல் நடத்தியுள்ளது. கிளிநொச்சி தட்டுவன்கொட்டி சந்தையில் உள்ள குறித்த கடைக்கு அருகாமையில் டிப்பர்கள் நிறுத்தி வைப்பது வழக்கம். அதன் தொடர்ச்சியாக நேற்று மதியம் 12 மணியளவில் கடைக்குள் இருந்த நபர்கள் டிப்பர் உரிமையாளர் வாய் தர்க்கத்துடன் ஈடுபட்டு முரண்பட்டார். கடை உரிமையாளர் மீது கத்தியால் குத்த முயற்சி செய்தபோது கடை உரிமையாளர் அந்த இடத்தில் முறைகேடான வார்த்தைகள் பேச வேண்டாம் என்று கூறியபோது டிப்பரின் உரிமையாளர் கடையை தாக்கி கடை உரிமையாளர் மீது கத்தியால் குத்த முயற்சி செய்தார். மேலும் சம்பவம் தொடர்பில் கிளிநொச்சி காவல்துறைக்கு அறிவித்த போது இதுவரையில் சம்பந்தப்பட்ட இடத்துக்கு அவர்கள் வருகை தரவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் தற்பொழுது பிள்ளையாரிடம் விசாரணைகளில் புறப்பட்டதாக கூறப்படும் விடயங்களை அனுர அரசாங்கம் பகிரங்கப்படுத்தி வருகிறது. குறிப்பாக இந்த தாக்குதலில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தனை மையப்படுத்தி பல்வேறு விடயங்கள் அம்பலப்படுத்தப்பட்டுள்ளன. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் ஈஸ்டர் தாக்குதலை முன்கூட்டியே அறிந்து வைத்திருந்தமை விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளபடி தாக்குதல் குறித்து முறையான விசாரணை இன்னும் நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்தார். இலங்கை ஏற்றுமதிக்கான எளிமையாக்கப்பட்ட பெறுமதி சேர் வரியை ஐரோப்பிய நாடுகளுக்கு குறைக்கப்படக்கூடாது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச சர்வதேச நாணய நிதியத்தை கோரியுள்ளார். கொழும்பில் வைத்து சர்வதேச நாணய நிதியத்தின் தூதுக்குழுவின் தலைவர் எவன் பாப்பஜோஜியு மற்றும் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி மாத்தா வால்டெமெக் ஆகியோரை நேற்று சந்தித்த போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். இந்த வரியை குறைத்தால் இலங்கை ஏற்றுமதியாளர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என்பதை அவர் அதிகாரிகளுக்கு சுட்டிக்காட்டினார். ஆகவே ஏற்றுமதியாளர்களின் நலனை கருத்தில் கொண்டு தன்னுடைய கோரிக்கையை கவனத்தில் கொள்ளுமாறு சர்வதேச நாணய நிதியத்தின் அதிகாரிகளிடம் சஜித் பிரேமதாச கோரிக்கையை விடுத்துள்ளார்.
ஐக்கிய நாடுகள் சபையின் மனிதுரிமைகள் கூட்டத்தொடர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்நிலையில் இது தொடர்பில் பல்வேறு தரப்புகளில் இருந்து அதிருப்தியும் விமர்சனங்களும் எழுப்பப்பட்டு வருகிறது. அதேவேளை தற்போதைய நிலைமையில் தமிழ் மக்களுக்கு உரிய நீதி கிடைக்குமா அல்லது அது ஒரு ஆபத்தாக மாறுமா என்ற கேள்வியும் சில அரசியல் ஆர்வலர்களிடையே பரவலாக எழுப்பப்பட்டு வருகிறது. இதற்கிடையில் பிரித்தானிய தமிழர் பேரவையின் பொதுச் செயலாளர் ரவி தமிழர்களுக்கு ஆபத்து வர வேண்டும் என்றால் அது எதிரிகளிடமிருந்துதான் வரும் என்றும் தெரிவித்தார். போதைப்பொருள் குற்றச்சாட்டில் அரசாங்கம் இப்போது சிக்கிக் கொண்டதாக தென் மாகாணத்தின் முன்னாள் ஆளுநர் லக்ஷ்மண் ஜாபா அபிவர்த்தன குறிப்பிட்டார். செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டுரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். அம்பாந்தோட்டையில் கண்டுபிடிக்கப்பட்ட ஐஸ் போதைப்பொருளின் பின்னணியில் அம்பாந்தோட்டை நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரின் மருமகன் இருப்பதாக அவர் தெரிவித்தார். அத்துடன் போதைப்பொருள் குற்றச்சாட்டில் மற்றவர்களை சிக்க வைக்க முயற்சி செய்யும் அரசாங்கம் இப்போது தானே சிக்கிக் கொண்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தினுள்ளே ஓரணை சேர்க்கையாளர்கள் இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்தார். தென்னிலங்கை தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், எந்த பெற்றோரும் தன்னுடைய பிள்ளை ஓரணை சேர்க்கையாளராக மாறுவதை விரும்ப மாட்டார்கள். நாங்கள் பின்பற்றுவது இந்து, பௌத்தம், இஸ்லாம் மதங்கள். இவற்றில் இதற்கு இடமில்லை. யாருக்காவது ஏதும் பிரச்சனை என்றால் நான் வைத்திய முறையில் தீர்வை வழங்குகிறேன். நாட்டை வீணாக்க முடியாது. வெளிநாட்டிலிருந்து ஆட்களை கொண்டு வந்து LGBTQ படம் காட்ட முடியாது. யாருடைய பிள்ளையும் நாசமாய் போக நான் விட மாட்டேன். இந்த நாட்டை அமெரிக்காவாக மாற்ற வேண்டாம். அதை சட்டமாக்கி எதிர்கால சந்ததியை நாசமாக்க வேண்டாம் என்று அர்ச்சுனா ராமநாதன் கோரிக்கை முன்வைத்துள்ளார். வசீம் தாஜுதீனின் மரணம் தொடர்பில் புதிய விசாரணைகள் தொடர்பாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ வெளிப்படுத்தும் ஆர்வம் சந்தேகத்துக்கிடமானது என பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்தார். நாமல் ராஜபக்ஷ பீதி அடையவோ அல்லது அவசரப்பட்டு முடிவுகளுக்கு வரவோ வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். அரசாங்கம் அனைத்து குற்றங்கள், மோசடிகள் மற்றும் ஊழல்களை நடத்தி முறையான விசாரணைகளை நடத்தி குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்தும் என்பதால் நாமல் ராஜபக்சவோ அல்லது வேறு எவரோ பீதியடைய தேவையில்லை என்று அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். தாஜுதீனின் மரணம் குறித்து பல ஆண்டுகள் கடுமையான சந்தேகம் உள்ளது. இந்த மரணத்தின் பின்னணியில் ராஜபக்ஷ குடும்பம் இருப்பதாக பல ஆண்டுகள் பல்வேறு விவாதங்கள் நடந்துள்ளன. தற்போது அது தொடர்பாக முறையான விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.